இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். நாம் நன்கு அறிந்த சம்பவம்தான். மோசே பார்வோனிடத்திலே நின்று பேசுகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக, கானானுக்கு அழைத்து வரும்படியாக ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையின்படி அந்த மோசே பார்வோனிடத்திலே போய் பேசுகிறதை நாம் அறிகிறோம். ஆனால் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு ஜனங்களை விடாதபடி பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். ஆண்டவர் எகிப்திலே 10 வாதைகளை அனுப்புகிறார். அதிலே 4வது வாதையாக இந்த வண்டு ஜாதிகள் அந்த எகிப்தியருடைய வீடுகளை நிரப்புவதை நாம பார்க்கிறோம். அந்த முந்தின வசனத்திலே நாம பார்க்கிறோம். அந்த பார்வோன் ஜனங்களை போக விடாதபடி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன் மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். அந்த எகிப்தியருடைய தேசம் முழுவதும் அங்க வண்டுகளால் அங்க நிறையும் என்று ஆண்டவர் சொன்னபடி அந்த தேசம் முழுவதும் அங்கு வண்டுகளால் அங்கே நிறையப்படுகிறது. அந்த நம்ம 24ஆம் அதிகார வசனத்திலே கடைசியில பார்க்கிறோம், எகிப்து தேசம் முழுவதிலும் வண்டுகள் வந்ததினாலே தேசம் கெட்டு போயிற்று. அந்த எகிப்து தேசம் கெட்டு போகக்கூடிய அளவுக்கு எல்லா இடங்களிலும் அவர்களுடைய வீடுகள், எல்லா இடத்திலும் அங்கு ஊழியக்காரர், ஜனங்கள், வீடுகள், எல்லா இடத்திலும் அங்கு வண்டுகளை அனுப்புகிறதை நான் பலவித வண்டுகள். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு வண்டு வீட்டுக்குள்ள வந்தாலே நம்மாலே அதை அடிச்சு அப்புறப்படுத்தினாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா பலவித வண்டுகள் அங்க அனுப்பப்படுகிறது. தேவனுடைய வாதையாக அந்த இடத்திலே வருகிறது. ஆனால் அதுல ஒரே ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி, இதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய காரியம். ஆண்டவர் அந்த கோசேன் நாட்டை, அவருடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த கோசேன் நாட்டை அவர் வித்தியாசப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. ஆனால் அந்த கோசேன் நாடு மாத்திரம் என்ன செய்தது? ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த நாடு மாத்திரம் வண்டுகள் இல்லாதபடி ஆண்டவர் அந்த இடத்தை ஆண்டவர் விசேஷப்படுத்தினார். இதுதான் ஆண்டவர் காட்டுகிற வித்தியாசம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இங்க அடுத்தல மிருக ஜீவன்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டாக்குதார். மகா பெரிய கொள்ளை நோய் அந்த எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அங்கே அழிந்து போகிறது. ஆனால் இஸ்ரவேலருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை இன்னும் வாசிக்கிறோம். இன்னும் அடுத்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்குள்ள உடைமைகள், மிருக ஜீவன்கள், அவர்களுடைய ஆஸ்திகளை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி பாதுகாக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே எகிப்தில உள்ளவங்களுக்கு எல்லாம் அழிவு, நாசம் வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அங்கே பாதுகாக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. இங்கே அந்த எகிப்தியருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிறது. ஆனால் இங்கே இஸ்ரவேலரை குறித்து நாம பார்க்கிற பொழுது மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் உள்ள தலைப்பிள்ளைகள் வரைக்கும், அந்த தலையீற்று வரைக்கும் ஒன்றுமே என்ன செய்யல, சாகல, நாவை கூட அசைக்கல. அந்த அளவுக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிற தேவன். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நம்ம குடும்பமாக இருக்கலாம், நம்ம தெருவாக இருக்கலாம்,
நம்ம அவருடைய ஜனமாக இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அவர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறார். ஒரு வித்தியாசமான பாதுகாப்பை கொடுக்கிறார், வித்தியாசமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய ஜனங்களாக இருக்கிற பொழுது, நிச்சயமாக நமக்கு இந்த வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். நாம் அந்த வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் கூட நம்ம பார்க்கிற பொழுது, யாத்ராகம தொடக்கத்துல பார்க்கும்போது, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் மிகுந்த பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும். இவ்வளவு ஒரு அருமையான வசனம். எனக்கு இதை வாசிக்கும் போது ரொம்ப பிடிக்கும். அந்த எபிரேய ஸ்திரீகள் கூட எப்படிப்பட்டவர்களாம்? நல்ல பலம் உள்ளவர்களாம். யார போல அல்ல, எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. அங்கேயும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறார். எகிப்திய ஸ்திரீகள், எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலம் உள்ளவர்கள். ஆம், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஒருவேளை நமக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். மற்றவர்களை விட நமக்கு ஆண்டவர் விசேஷித்த பலனை கொடுப்பார். வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கர்த்தர் அந்த வித்தியாசத்தை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் நல்ல வசதியா இருக்காங்க, ஓரளவு எல்லாரும் இன்னைக்கு நல்ல சுகமாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். பொருளாதாரத்துல எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை உலக பிரகாரமாய் வாழ்கிறவர்களும் ஆசீர்வாதமாய் இன்றைக்கு காணப்படலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு, சமாதானம் உண்டு. அவங்க இருக்கிற ஆஸ்தியில ஆசீர்வாதத்துல நிம்மதி இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த வித்தியாசத்தை காட்ட விரும்புகிறார். ஆண்டவரே, என் குடும்பத்துல நானும் ஒரு வித்தியாசமானவளாய் காணப்படணும். என் வேலை செய்கிற இடத்துல, என் தெருவுல எங்க குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பமாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கும் ஆண்டவரே எகிப்தியர்களுக்கும் வித்தியாசத்தை அன்று காட்டினது போல, மிருக ஜீவன்களிலும் கூட நீர் வித்தியாசத்தை காட்டினீர். ஸ்திரீகளும் கூட பலமுள்ளவர்களாக அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசத்தை நீர் காட்டினது போல, கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை நீர் காட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளாக நாங்கள் வாழ்கிறோம், உலகத்தார் கூட நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. அவர்களுக்கும் எங்களுக்கும், உம்மை தேடுகிற எங்களுக்கும், உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.